ஆனா அன்னைக்கு எனக்கு இந்த வட்டாரத்தில் துணை நின்ற ஒரே ஆள் சக்திவேல். அவரோட பல பேர் இருந்திருக்கலாம், அதுக்கு பிறகு பல பேர் வந்திருக்கலாம். இன்னும் ஒண்ணு சொல்றேன், இந்த இயக்கத்திற்கு நான் அறிமுகமாவதற்கும் ஆற்றலரசு தான் முக்கியமான காரணம், சக்திவேல் தான் முக்கியமான காரணம். அவன் தான் அண்ணன் மலைச்சாமி கிட்ட போய், அண்ணன் நாங்க திருமாவளவரை பார்க்கணும், நீங்க ஒரு கூட்டத்தை அழைச்சு வந்தீங்களே, அவரை சந்திக்கணும் போட்டு திரும்ப திரும்ப மலைச்சாமி என்று சொல்லி அவர் ஒரு நாள் சொன்னார், மேலூர்ல இருந்து சில தம்பிங்க உங்களை பார்க்க விரும்புறாங்க, அவங்களை நான் வர சொல்றேன். இவங்க முயற்சி எடுக்கலன்னா அண்ணன் மலைச்சாமிக்கு வீரவணக்க கூட்டம் கூட நடந்திருக்காரு. அவர் செப்டம்பர் 14 இறந்தார். எவனும் கூட்டம் போடல, இரங்கல் கூட்டம் கூட நடத்தல. மேலூர்ல இருந்து வந்த நம்முடைய சக்திவேலோடு வந்த தம்பிகள் முத்துக்குமார், எட்டிமங்கலம் சந்திரன், பெரியவர் என்கிற சந்திரன், இந்த 4-5 பேர் தான் வந்தாங்க இந்த பாக்குறதுக்கு. ஐயாவு, ஜீவானந்தம், நாகேஷ், ஒரு 7-8 பேர் தான் வந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க. அவங்க நான் கேட்டேன், அண்ணன் செப்டம்பர் 14 இறந்தார், ஏன் என்ன இரங்கல் கூட்டம் நடத்தல? அண்ணா நீங்க சொன்னா நாங்க செய்யறோம். அப்புறம் நான் சொல்லிதான் டிடிஎஸ் போய் ஜோசப் சேவரை அழைச்சிட்டு போய் உட்கார்ந்து பேசி டிசம்பர் மாதம் 30ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ 2.5 மாசம் கழிச்சுனா அண்ணனுக்கு இரங்கல் கூட்டமே நடந்தது. அதுலதான் என்ன இவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. யாரு? ஆற்றலரசு மேலூர் பறையர்கள் அப்படிதான் சொல்லணும், மேலூர் பறையர்கள் தான் சொல்லணும். இவர்கள் தான் திருமாவளவனை இந்த இயக்கம் தலைமை தேங்கி நடத்த வேண்டும், இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்கிற ப்ரப்போசல் முன்மொழியை தந்தாங்க. யாரோ ஒரு தலைக்கு